இன்ச் எடுத்துக்கலாம். அரை இன்ச், 1 இன்ச். இது வந்து கை பட்டிக்கு. இப்பதான் நம்ம கையை அளவெடுக்க போறோம். கை வந்து எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. 7.25 இருக்கு எனக்கு இந்த பக்கம். அந்த பக்கமும் நீங்க செக் பண்ணிக்கலாம் 7.25 இருக்கான்னு. இல்ல ஒரு சில டைம் 7, 7.5 அந்த மாதிரி இருக்கும். அதனால ரெண்டு பக்கமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க இங்கே பார்த்தோம்னா 7.25 தான் இருக்கு. அப்போ 7.25 ரெடி மெஷர்மெண்ட். அதுல இருந்து ஒரு அரை இன்ச் தையலுக்கு விட்டுருங்க. ஏன்னா நம்ம கை ஜாயின் பண்ணுவோம். அதுல இருந்து ஒரு அரை இன்ச் நான் விட்டுருக்கேன். சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து கை அகலம், உயரம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அகலம் வந்து 6 இன்ச் இருக்கு. 6 இன்ச் எடுத்து இங்க ஒரு மார்க் பிளஸ் 1.5 தையலுக்குது. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி 6 இன்ச் பிளஸ் 1.5 தையலுக்கு விட்டுக்கோங்க. இங்க 1.5 விட்டோம் இல்லையா, அந்த மார்க்கிங்ல இருந்து ஒரு 3 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அங்க இருந்து மறுபடியும் ஒரு 1.5 மார்க் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு எக்ஸஸா வர்றது. 1.5 நம்ம தையலுக்கு விடுவோம் இல்லையா, அந்த மார்க்கிங் போட்டுட்டு லைன் போட்டுக்கோங்க. இப்படி இது நமக்கு கை ஸ்லீவ் இப்போ கிடைச்சிருச்சு. இதுதான் ரெடி மெஷர்மெண்ட். இது வந்து தையலுக்கு போயிடும் இந்த 1.5 இன்ச்சு. இங்க இருந்து நீங்க ஸ்லீவை வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டா அந்த ஸ்லீவ் வருது இல்லையா, இங்க இருந்து அந்த ஸ்லீவ் வச்சோம்னா கரெக்டா உங்களுக்கு இந்த தையல்ல போய் உட்காரணும். உட்காந்துச்சு அப்படின்னா நீங்க இது பண்ணி அளவு எடுத்திருக்கிறது வந்து கரெக்ட்னு அர்த்தம். இது வந்து இந்த 1.5 இன்ச்சு தையலுக்கு. அது போக நமக்கு இது அந்த கை ஜாயின் பண்றது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இதுதான் உங்களுக்கு அந்த மார்க்கிங் ஏரியா. இந்த அளவுக்கு நம்ம பட்டி மடிச்சிருவோம். இது வந்து கை ஜாயின் பண்ற ஏரியா. கை வெட்டியாச்சு நம்ம. அதே மாதிரி பின்னாடியும் நம்ம வெட்டிக்கலாம். வெட்டியாச்சு. இப்போ வந்து இங்க அந்த மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அங்க சின்ன கட்டிங் கொடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஃபோல்ட் பண்ண போறோம் இப்படி. அதனால ரெண்டு பக்கமும் மார்க் வர மாதிரி கொடுத்துக்கலாம். பெல்ட்டையும் வெட்டிக்கலாம் நம்ம. உங்களுக்கு அடையாளத்துக்காக கொக்கி பக்கம் வர்றத நம்ம இப்படி ஒரு மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்க துணி இருக்கும், அதுல இன்னொரு இதை போட்டு இதுக்கு உள் துணி கொடுக்கறதுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ பெல்ட், கை, பேக் சைடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்படி மிச்ச துணி இருக்கும், அதாவது நம்ம பேக் சைடு கை பெல்ட் போக இப்படி மிச்ச துணி இருக்கும். உங்களுக்கு உயரம் எவ்வளோ வந்ததோ அதே உயரத்தை தான் நீங்கள் முன்னாடி எடுத்துக்கணும். நமக்கு வந்து உயரம், அதாவது ஷோல்டர் சேர்க்காம உயரம் 14.5 இன்ச் வந்திருக்கு.
14 இன்ச் வந்திருக்கு இல்லையா,